Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை இந்த காலவெளியிலே நமக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே இந்த காலவெளியிலே ஆண்டவருடைய உருக்கமான இரக்கம், அவருடைய இரக்கத்தினால் இதுவரைக்கும் உங்களை தாங்கி வருகிறவர் இனிமேலும் உங்களை தாங்குவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 145:9 பாருங்கள். கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளுக்கும் மேலானது. The Lord is good to all and he has compassion on all he has made. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய இரக்கம் எல்லார் மேலும், நல்லோர் தீயோர் எல்லார் மேலும் இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 2 சாமுவேல் 24:14 உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்போமாக என்றான். பாருங்கள், அவருடைய இரக்கம் மகா பெரியது. அந்த மகா பெரிய இரக்கத்தினால் சொல்கிறார், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேன், என்னை விரும்புவார் ஒருவரும் இல்லையே, ஒரு காலத்திலே என்னிடத்தில் எல்லாம் இருந்த பொழுது என்னை சூழ்ந்து கொண்டவர்கள் ஏராளம், ஆனால் இப்பொழுது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னை பகைக்கிறவர்கள் தான் ஏராளம் இருக்கிறார்கள் என்று சோர்ந்து போய் நொந்து போய் மனவிரத்தியோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்வேன் என்கிற ஆண்டவருடைய அற்புதமான தேவ வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இந்த மகா பெரிய இரக்கத்தை பெறுவதற்கு வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வழிகள் என்ன என்பதை இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உருக்கமான இரக்கங்களை, இந்த இரக்கங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த வேதம் எனக்கு சொல்லுகிற அற்புதமான வழிகள் என்ன? 3 வழிகளை சொல்கிறேன். நம்பர் 1, அன்பினால் இரக்கம். நம்பர் 2, அருளினால் இரக்கம். நம்பர் 3, அறிக்கையினால் இரக்கம். உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆமென். நம்பர் 1, இந்த இரக்கம் எதன் அடிப்படையில்? அன்பினால் இரக்கம்.
என்னோடு கூட யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். But showing love to 1,000 generations to those who love me and keep my commandments. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ, பாருங்கள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். ஆகவே தான் சொன்னேன், இந்த இரக்கம் எதன் அடிப்படையில்? அன்பினால் வந்த இரக்கம், தேவ அன்பினால் வந்த இரக்கம். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் கர்த்தரிடத்தில் நீங்கள் எவ்வளவு வைராக்கியமாய் இருந்தீர்கள். அதிகாலையில் எழுந்தீர்கள், வேகமாக சுவிசேஷ ஊழியத்திற்கு ஓடினீர்கள், ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு ஓடினீர்கள், போதகர் அம்மாவோடு இணைந்து சின்ன சின்ன ஊழியங்களை எல்லாம் செய்த கால்கள் அது இப்பொழுது முடங்கி போயிருக்கிறதே. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாரே. 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்ற அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனிடத்திலே நாம் அன்பு வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு வைத்திருக்கிறோமா? நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்பதை எதை வைத்து கண்டுபிடிப்பது? யோவான் 14:23 பாருங்கள். யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளும். வசனத்தை கை கொள்கிறோமா? யோவான் 14:24 பாருங்கள். என்னிடத்தில் அன்பாயிராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். வசனத்தை கை கொள்ள மாட்டான் என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிய மாட்டான் என்று அர்த்தம். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். எதன் அடிப்படையிலே? அவரிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு வெளிப்படையாகத்தான். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். ஆகவே தான் சொன்னேன், அன்பினால் இரக்கம். நம்பர் 2, அருளினால் இரக்கம் என்று சொன்னேன். என்னோடு கூட புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. Because of the Lord's great love we are not consumed, for his compassion never fail. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. கிருபைக்கு இன்னொரு வார்த்தை அருள். ஆகவே தான் சொன்னேன், இந்த இரக்கம் எதன் அடிப்படையில்? அருளினால் இரக்கம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கிருபையோடு கிடைக்கக்கூடிய அவருடைய இரக்கம். ஏசாயா 54:8 பாருங்கள். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆமென். நீதிமொழிகள் 3:34, இகழ்வோரே அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறவர் என்று அவருக்கு பெயரை வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே. யாக்கோபு 4:6 அப்படிதான் சொல்கிறது. அவர் அதிகமாக கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அருளினால் இரக்கம். இந்த அருள், இந்த கிருபை எதன் அடிப்படையில்? உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள், பெருமை கொள்ளாதீர்கள். பெருமை கொள்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திற்கு வரும்பொழுது வெறுமையாய் வந்தோம், போகும்பொழுதும் வெறுமையாய் தான் போகிறோம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நமக்கு பெருமை வேண்டாம். நம்முடைய அழகை குறித்தோ, படிப்பை குறித்தோ, அந்தஸ்தை குறித்தோ, நம்முடைய இனத்தை குறித்தோ ஒரு நாளும் பெருமை வேண்டாம். தாழ்த்துவோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே, அருளினால் இரக்கம். 3வது அறிக்கையினால் இரக்கம்.
நீதிமொழிகள் 28:13 உங்களுக்கு வாசிக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். Whoever conceals their sin does not prosper, but one who confesses and renounces them finds mercy. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான் அல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆகவே தான் சொன்னேன், அறிக்கையினால் இரக்கம் சொன்னேன். ஆமென். ஏசாயா 59:2 பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவருடைய முகம் எது நிமித்தம் மறைக்கப்படுகிறதாம்? அறிக்கை செய்யப்படாத பாவம், உள்ளத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற பாவம், எதையும் தேவனுக்கு முன்பதாக மறைக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, பெற்றோர்களுக்கு மறைக்கலாம், போதகனுக்கு மறைக்கலாம், ஆனால் தேவனுக்கு ஒன்றையும் மறைக்க முடியாது அல்லவா? அறிக்கை செய், விட்டுவிடு. நீ போகிற தவறான வழி வேண்டாம், விட்டுவிடு. உன் இளம் மனைவிக்கு துரோகம் செய்யாதே, உன் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யாதே. நீ போய்கொண்டிருக்கிற தவறான வழியை விட்டுவிடு, மனம் திரும்பு. 1 யோவான் 1:9 பாருங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 அப்படிதான் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அவருடைய இரக்கம் அறிக்கை செய்கிற எவருக்கும் அந்த இரக்கம் உண்டல்லவா? இயேசு ஒரு கல்லனை போல சிலுவையில் அடிக்கப்பட்டார். 2 கல்லனில் ஒருவன் இகழ்ந்தான், பரியாசமனினான். ஒரு கல்லன் சொன்னான், நாம் செய்த அநியாயத்துக்கு பலனை அடைகிறோம், ஆனால் இவரோ ஒரு பாவமும் அறியாதவர். சொல்லிட்டு அவன் சொல்றான், தேவனே உமது அடியானை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது பாருங்கள், நீ இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பாய். பாருங்கள், உடனே இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். பாருங்கள், எத்தனை அற்புதம். அறிக்கை செய்கிறவனுக்கு இரக்கம். இந்த இரக்கம் எதன் அடிப்படையில்? இந்த இரக்கம் அன்பின் அடிப்படையில், அருளின் அடிப்படையில், அறிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு இரக்கம் உண்டு. பற்றிக் கொள்வீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய அற்புதமான இரக்கம் கிருபை தயவு உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய இரக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய உருக்கமான இரக்கத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.